ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் செம்ம சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இங்கே போலண்டில் பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றின வீடியோ தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் டிசம்பர் 31 நைட்டு ஒரு 11:30க்கு போல் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா வார்சாலே 2 இடத்துல தான் நியூ இயர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஒன்று இதோ தெரியுதில்ல, இது ஹைரைஸ் பில்டிங்கு, பேலஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இன்னொன்று ஓல்ட் டவுன்லேயும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எங்களுக்கு நியர்பை இதுதான். நைட்டு ஓல்ட் டவுன் கொஞ்சம் தூரமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போக முடியாது, அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கேயுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் நிறைய சர்ச் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வரும்போதெலாம் 11:30 டைமிங்கு. நாங்கள் ட்ராமில் தான் வந்தோம். நைட்டு பஸ்ஸு ட்ராமு எல்லாமே அவைலபிளாக இருந்தது நியூ இயரில், அதனால். ஆனால் ஈவினிங்லேருந்தே அந்த பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போதே பட்டாசு சத்தெலாம் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஆர்வமாயிட்டு சரி கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போதே பட்டாசு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஷாட்ஸ் வெடிச்சிட்டே இருக்குது. இது ஒரு ஈவினிங்லேருந்தே அப்பப்போ வெடிச்சிட்டு இருந்தாங்க. பட் 11:15 அப்படி கண்டினியூஸாக வெடிக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேப் விட்டு வெடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பேலஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் 778 அடி உயரமானது. இதுதான் போலண்டில் வார்சாலேயே 2 இடத்துலையுமே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின தனி வீடியோ, இது மேலெலாம் ஏறலாம், இதுக்கு மேலெலாம் போக முடியும். இதை பற்றின தனி வீடியோ அடுத்து வரும். இப்போ நம்ம நியூ இயரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ கூட்டங்க, எக்கச்சக்க கூட்டம் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நியூ இயர் அன்னைக்கு 12 மணிக்கு வெளியில் செலிப்ரேட் பண்ணுறேன். அதுவும் போலண்டில் செம சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. எந்த பக்கம் திரும்பினாலும் பட்டாசாக இருந்ததுங்க. சுற்றி அவ்வளோ கூட்டம். நடுவில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அங்கே பட்டாசை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அந்த நியூ இயர் எப்போ வரும்னு சொல்லி எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. பட்டாசு ஒரு பக்கம் வெடிச்சிட்டே தான் இருந்தது. குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கே நம்ம நியூ இயர் இங்கே போலண்டில் செலிப்ரேட் பண்ணோன்னு நம்பவே முடியல கடைசி வரைக்கும். நார்மலாக நியூ இயர்னால் வீட்டிலே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி வெளியில் 12 மணிக்கு எப்பயுமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் போலண்டில். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது வெடிக்கும் போது. இதெல்லாம் யார் வெடிப்பாங்க, யார் டக்கு டக்குன்னு வைப்பாங்க, நடுவில் கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு. எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. சாரி கேட்டுட்டு வந்துடுங்க.
எப்படி இருந்தது அந்த ஃபயர் ஒர்க்ஸை கேட்குறதுக்கு சவுண்டு. இதோட ஃபுல் வீடியோ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பேலஸ் ஆஃப் கல்ச்சரை சுற்றி எல்லா பக்கமும் பட்டாசு வெடித்தபடியே தாங்க இருந்தது. ஒரு 12:05 வரைக்கும் வெடித்தபடியே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் வந்து அந்த கொஞ்சம் நேரம் ஆனோடனே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாருமே வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்த விட்டு. பட் போகிற வழி எல்லாமே வந்து பட்டாசு வெடிச்சிட்டே தான் இருந்தது. அதை பார்த்துட்டே தான் வந்து வீட்டுக்கு போனோம். பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக வானத்தை பார்க்கும்போது. உங்களோட நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிட்டு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. காரு, பஸ்ஸு, ட்ராமுன்னு இங்கே வந்து நைட் பஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக இருந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷனு. நாங்கள் அழகாக நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு பஸ்லேயே வந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், கரெக்டாக பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இங்கே வந்து டிஸ்பிளேலலாம் வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து சென்ட்ரலானால தான் இருக்குது, மெயின் ஸ்டேஷனில். ஆல்ரெடி கிறிஸ்மஸ் வீடியோ, நியூ இயர் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அடுத்தடுத்து போலாண்டை பற்றி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.